ஷேக் ஹசீனா, பங்களாதேஷோட முன்னாள் பிரைம் மினிஸ்டர். இவங்க இப்போ என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க இந்த விவகாரங்கள் சார்ந்து? ஹாடியை கொலை பண்ணியிருக்கீங்களா? ஆக்சுவலாக இது பங்களாதேஷில் சட்டமே இல்லை அப்படின்றது தான் உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டுது. இந்த யூனஸோட கவர்மெண்ட் இருக்குல்ல, இது இந்த கேயாஸை தடுக்க தவறிடுச்சுங்க. கையாளாகாத அரசுன்னு சொல்லியிருக்காங்க. அதிகாரம் இல்லாத ஒரு அரசு என்ன இருந்து பிரயோஜனன்ற மாதிரி தான் இவங்க கேள்வியை கேட்டிருக்காங்க. அவரோட கிரெடிபிலிட்டி இருக்குல்ல, இது சர்வதேச அளவில் பயங்கரமாக டேமேஜ் ஆயிடுச்சு. பங்களாதேஷ் ஆள தகுதி இல்லாத நபருன்ற மாதிரி தான் அவரை இவங்க பயங்கரமாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இதுதான் யூனஸோட பங்களாதேஷ் இருக்குல்ல, அதோட ரியாலிட்டின்ட்டு இது போல வார்த்தைகளும் பயன்படுத்தியிருக்காங்க. இவங்க அந்த அளவுக்கு பேசிட்டு இருக்க அதே நேரம் யூனஸ் சும்மா இருப்பாரா? அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு பதிலுக்கு? இப்போ இது எல்லாத்துக்கும் காரணமே நீங்க தான்மா ஹசீனா, நீங்க தான். நீங்க, உங்களோட ஃபாலோவர்ஸ், உங்களோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் பங்களாதேஷ்ல அமைதியாக இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி இது போல பிரச்சனைகளை கிரியேட் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கேன்னு அவர் ஒரு பக்கம் சொல்லியிருக்காரு. பாருங்க, ஒரு விவகாரம் தான், ஒரு கேயாசு, ஆனா எவ்வளவு பெர்ஸ்பெக்டிவ் வருதுல சுத்தி சுத்தி. இவரை கொண்டதுக்காக ஒரு பக்கம், இந்த ரெண்டு பெருந்தாலும் ஒரு பக்கம் வார்த்தைகளை அடிச்சுக்கிறது, எங்கெங்க போயிட்டு இருக்கு பாருங்க. இது பார்த்தானே இந்து இஷ்யூ உள்ள வந்திருக்கு ஒண்ணு. இப்ப யூனஸோட பெரிய கவலை என்ன தெரியுமா? பங்களாதேஷ்ல மைனாரிட்டிஸ்க்கு பாதுகாப்பு இல்லைன்ற ஒரு விஷயம் மட்டும் சர்வதேச அரங்குக்கு பெருசா தெரிய வந்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப தீவிரமா இருக்காரு. அதை தான் இப்ப ப்ரையாரிட்டி கொடுத்து அந்த விஷயத்த பொத்தி பொத்தி பாதுகாத்துட்டு இருக்காப்ல. அதனால கவர்மெண்ட் சைட்ல இந்த ஹிந்து கொல்லப்பட சார்னு அவங்க ஷேர் பண்ணி விட்டது எல்லாமே. ஆக்சுவலா ஃபேக்ட் என்ன தெரியுமா? இங்க நிறைய பேர் போராடுறவங்க எல்லாம் நீதிக்காக போராட்டம்னு சொல்லிட்டு இது போல கொடுமையை பண்ணிக்கிட்டு இருக்காங்கள. ஒரு மனுஷனை மரத்துல ஏத்தி எரிச்சு கொள்றது, இன்னொரு பக்கம் அரசு சார்ந்த அலுவலகங்களை அடிச்சு உடைக்கிறது, தீ வச்சு விடுறது, முக்கியமான இடங்கள் சார்ந்து, அதாவது பங்களாதேஷோட அடையாளங்களை இவங்களே அழிக்கிறது, இதெல்லாம் பண்றாங்க. இலங்கையில வெடிச்ச மக்கள் புரட்சி வேற, ஆனா பங்களாதேஷ்ல இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது முற்றிலுமா வேறங்க.